அதே அதே சமயம் ஐயா ஆழ்ந்த தூக்கன்றது கம்மியாயிடுங்களா? குறையும். தூக்கம் குறையும். இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம், படுத்தாச்சு, படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல யாராவது அசைஞ்சாலோ கொஞ்சம் எஞ்சி நடமாடினாலோ இல்லாட்டி அடுத்தவங்க ஏதாவது நடமாடினா கூட அந்த விழிப்பு நீர் தூங்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் முன்னாடி நல்லா அடிச்சு போட்டு நிம்மதியாக காலையில் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும்ல. இப்போ அப்படி இல்லை, தூங்குன மாதிரியும் தெரியல, எரிச்ச மாதிரியும் இருக்கு. அதாவது எனக்கு சின்ன ஒரு அசைவு இருந்தாலும் உடனே அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. சித்த வித்தை பண்ணுறவங்களுக்கு, சித்த வித்தியார்த்திகளுக்கு, நல்ல தீவிரமாக பயிற்சி பண்ணுறவங்களுக்கு ஏன் தூக்கம் குறையுது அப்படின்னா, நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதோ அதைத்தான் முழிச்சு உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. புரியுதா? தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல என்ன நடக்குதோ அதைத்தான் நம்ம முழிச்சு உட்காந்து வித்தையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ரெண்டும் ஒன்று தானே? ரெண்டும் ஒன்று தான். சரியா? தூங்கி எந்திரிக்கும் போது நல்லா ரீஃப்ரெஷ் ஆகிறோமா? இங்கே ஜெபம் பண்ணி எந்திரிக்கும் போதும் ஃப்ரெஷ் ஆகிறோமா? இதில் என்ன ஒரு மாதிரினா, நம்ம வித்தை பண்ணும்போது அந்த அந்த மூச்சு வந்து கொஞ்சம் உள்ள மேலே அடங்கிறதுக்கு அது கொஞ்சம் நேரம் பிடிக்குங்கய்யா. ஆனால் தூக்கத்தில் டீ இழுத்துட்டு போகும்போது தனியாக ஒன்று ஓடுறது நல்லா உணருது. அதுதான். அதாவது இப்போ அதுதான் சொல்லிட்டு வரேன் நான். அதுதான் நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நடந்துக்கிட்டு இருந்த விஷயத்த முழிச்சிருந்து உட்காந்து ஸ்திரமாக நீங்கள் இதுதான் பண்ணுறோம்னு உணர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ தூங்கும்போது என்ன நடக்குது அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கண்ணை திறந்து சாமி சொன்ன மாதிரி நம்ம வித்தை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம். 1 வருஷம் 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம். வந்ததன் பிறகு இப்போ தூக்கம் குறையுது. ஏன் தூக்கம் குறையுது? நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது பண்ணுறது தான் இங்கே உட்காந்து கண்ணை திறந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது தீவிரப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் குறையும். ஏன்னா அங்கே பண்ணுறது தான் இங்கே நடக்குது. அப்புறம் அதுக்காக நீங்கள் போய் அங்கே தூங்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அது தானாக குறைக்கும், நீங்களாக குறைக்கக்கூடாது. எப்போவுமே தூக்கத்தை நீங்களாக குறைக்கவே கூடாது. நான் வந்து தூங்காமல் இருப்பேன், சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தோம்னா நோய் தான் வரும். அதனால் வித்தை தான் எல்லாத்தையும் மாற்றணும். நம்ம எதையும் மாற்றிக்கவே கூடாது. வித்தை தானாக எல்லாத்தையும் மாற்றும். அதனால தான் சாமி வித்தை ரொம்ப மிகப்பெரிய உயர்ந்ததுன்னு ஏன் சொல்லியிருக்காரு. அவரே அதை நம்பி தான் எல்லாத்தையும் ஆரம்பித்தார். வேறு யாரையும் நம்பி ஆரம்பிக்கல. அது மாதிரி அது படுத்துட்டு இருக்கும்போது பண்ணக்கூடிய நிகழக்கூடிய அந்த சம்பவத்தை உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம பண்ணுறோம். அதை தொடர்ந்து பண்ணுறதுனால தூக்கம் குறையும். அதுக்கப்புறம் சரி இருக்கிற கொஞ்சம் நேரம் தூங்கும்னு சொல்லி படுக்கிறோம். படுக்கும்போது திரும்ப அதே தான் நடக்குது. அது நடக்கிறது உங்களுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி தெரியலை. இப்போ வித்த பயிற்சிக்கு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு தெரியுது. சுவாசம் ஓடுறது தெரியுது. பாத்ரூம் போறதுக்கு என்ன ஹாரர் சீன் பார்த்தாங்க என்னன்னு தெரியல. எப்போ அவன் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போவான். அவன் என்ன பண்ணா இப்படி நான் தொட வந்தான். நான் முடிச்சுட்டு என்ன அவங்க பயந்துட்டான். எழுப்புறதுக்கு உசுப்புறதுக்கு கிட்ட அப்படி கையை கிட்ட கொண்டு வரும்போது என்ன வேணும் அப்படின்னு நான் முடிச்சு கேட்கும்போது அவங்க கூட பாத்ரூம் போறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில மாறுதல்லாம் இருக்கு. அதனால அதனுடைய வித்தியாசம் வந்து சித்த வித்தையினால தான் மாறணுமே தவிர நம்ம மாற்றிக்க கூடாது. நிஷ்டை பண்ணும்போது தூக்கம் வந்தது. அது பண்ணினே இருக்கோம். அது நம்மளே அறியாமல் இருக்கு. அது எப்போ வருது? அதிகாலையில் வருதா, சாயந்தரம் வருதா, மதியம் வருதா? நல்லா பண்ண நைட் கூட ஒரு டைம் வந்துருக்கு. நான் ஒரு 9 மணிக்கு பண்ணுவேன். 9 மணிக்கு பண்ணும்போது ஒரு டைம் அப்படியே வந்துருக்கு. அதே மாதிரி காலையில் நல்லா திரும்ப நல்லா செஞ்சுட்டே இருக்கும்போது அப்படியே என்னன்னா என்னையே வந்து அப்படியே தூங்குது. இப்போ வந்து நிஷ்டை பண்ணும்போது தூக்கம் வருதுன்னா, நிஷ்டை பண்ணும்போது கண் உங்களை அறியாமல் கண் கீழே இறங்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். இப்போ கண் இப்படி வச்சுருப்போம், அது அப்படியே லைட்டாக அப்படி இறங்குச்சுன்னா அது உள்ளே சுண்டி எடுத்து தூக்கத்தை கொண்டு போகும் எப்போவுமே. இப்போ நைட்டு பண்ணாலும் சரி, இல்லை அதிகாலையில் ஜெபம் பண்ணுறவங்க எல்லா பேருக்குமே ஒரு தடவை தூக்கம் வரும். நிஷ்டையில் வரும், இல்லாட்டி ஜெபத்திலே கூட அப்படியே சொக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு தான் நான் வந்து எப்போவுமே என்ன சொல்கிறது, நம்ம ஜெபம் ஆரம்பிக்கும் போது ஸ்திரமாக ஆரம்பிக்கணும். 3 மணிக்கு உட்கார போகிறோம், 5:20 வரையும் ஜெபம் பண்ணணும், 5:20 நம்ம கடந்துடணும் அப்படின்லாம் உட்காரக்கூடாது. 3 மணிக்கு ஜெபம் ஆரம்பிக்கிறோம், கரெக்டாக பண்ணி முடிக்கிறோம். இடையில எந்த நிகழ்வும் இதை தவிர வேறு எதுவும் மாற்று கருத்து இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான அந்த ஸ்திரமான உணர்வுக்கு வந்து ஸ்திரமான எண்ணத்தை நம்ம கொடுக்குறோம். அதுதான் நம்ம முறைகள் வந்து எப்படி நிற்கிறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், 1 நிமிஷம் மனசை சலனப்படாமல் நிறுத்துகிறோம், திரும்ப உட்காடுறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், அப்புறம் ஜெபம், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, சாப்பாட்டுக்கு போய் பந்தியில் உட்காந்த மாதிரி வேலை கிடையாது சித்த வித்தை பண்ணுறது.
நிதானமாக தான் நம்ம ஆரம்பிக்கணும், நிதானமாக தான் முடிக்கணும். சிலர் வருவாங்க, அப்படியே உட்காருவாங்க, காலத்துக்கு போடுவாங்க, அப்படி கையை வைப்பாங்க, டக்குன்னு அவங்க வாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களே முடிப்பாங்க, அவங்களே போயிடுவாங்க. அது தனியாக வீட்டில் செய்கிறது சரி. சமாதிகளுக்கோ வேறு எந்த இடங்களுக்கு போனோமோ அது முறைப்பிரகாரம் செய்யணும். வீட்டிலே செஞ்சாலும் நம்ம முறைப்பிரகாரம் செய்யணும். செஞ்சோம்னா அது அதனுடைய பலனை கொடுக்கும். அப்போ நம்ம எப்படி ஜபம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுதான் கடைசி வரை நம்ம கூட்டிகிட்டு போகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கண்ணு ரெண்டும் கீழே இறங்காமல் நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம கவனத்தை அதில் தான் வைக்கணும். அதனால தான் சாமி சுழுமணியை புருவ மத்தியத்தை பாரு அப்படின்னாரு. அப்போ ஏன் புருவ மத்தியத்தை பார்க்க சொன்னார்ன்ற விளக்கம் நான் ஏற்கனவே அங்கே ஆசிரமத்தில் வச்சு சொல்லியிருக்கேன். அந்த சிந்தனையிலே அந்த எண்ணத்திலேயே நம்ம வந்து அதை கவனம் அங்கே இருக்கணும், வித்தை மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு இருந்தாலும் அந்த 3 to 5:20 முடிகிறதுக்குள்ள லைட்டாக ஒரு சுண்டு நமக்கு தூக்கம் தன்னை போல் அப்படியே இருக்கும். இல்லை அந்த இடத்துல நம்ம கவனப்பட்டு திரும்ப கண்ணை மேலே ஏற்றி திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். அதனால தான் என்ன சொல்கிறது, ஆரம்பத்திலேயே நிஷ்டையை சரிவர பழகாமல் விட்டவங்களுக்கு இந்த தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் சித்த வித்தை புதுசாக வாங்கி பயிற்சி ஆரம்பிச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலேயே நிஷ்டையை வந்து சாமி சொன்ன மாதிரி அந்த 5 நிமிஷம் 15 நிமிஷம் சரியாக நிஷ்டை பண்ணலை, சரியாக உட்காந்து பிடிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தூக்கம் வரும், கண்டிப்பாக வரும். அதில் மாற்றுக்கிறதே இருக்கும். அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது, நிஷ்டையை சரியாக பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து தூக்கம் வராது, ஜபத்துலேயும் வராது, நிஷ்டையிலையும் வராது. ஒரு பிகினிங் அந்த ஒரு 2-3 மாதம் தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், பழக்கத்துக்கு வர்றதுக்காக. புது பழக்கம் தானே, அதுக்காக கஷ்டமாக இருக்கும். அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா, எதை பிடிச்சோம்னா தூக்கம் வராதோ அதை பிடிக்கணும். நிஷ்டையை பிடிச்சா தூக்கம் வராது. அதனால் நிஷ்டையை வந்து ஆரம்பத்திலே நல்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீட்டி பண்ணிடணும். 45 நிமிஷம் ஜெபம் பண்ணுறோம், 10 நிமிஷம் நிஷ்டை, 5 நிமிஷம் ஜெபம். அந்த 10 நிமிஷம் நான் கரெக்டாக நிஷ்டை அப்படி பண்ணிட்டோம்னா சரி. அதை சரியாக பண்ணவங்களுக்கு தூக்கம் கண்டிப்பாக வராது. நீங்கள் தூங்குறவங்கள பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம், அப்படி தூக்கம் வந்ததுன்னா அவங்க வந்து நிஷ்டை சரியாக பண்ணலை அப்படின்னு. ஏன்னா நிஷ்டை தானே அனுபவம் கொடுக்கக்கூடிய இடம். அப்புறம் அதை தவிர விட்டுட்டோம்னா வேறு எங்கே போய் அனுபவத்தை பார்க்குறது? சரி தூக்கம் வருதுன்னு அப்படியே தூங்கிட்டே இருந்தால் அப்புறம் அனுபவத்தையே பார்க்கவே முடியாது. நம்ம அதில் ஒரு சுகம் வந்துடும். அப்புறம் நீங்கள் படுத்துட்டு தூங்குறத விட உட்காந்துட்டு தூங்குறதுல ஒரு சுகம் வந்துடும். அப்புறம் என்ன சொல்லுன்னா, நீ போய் உட்காந்துக்கிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துடும், இப்படியே இருந்துடும். இதுக்கு வித்தை தான் பண்ணணும் இல்லை. நீங்கள் சும்மா சாதாரணமாக பஸ்ஸில் போங்களேன், லாங் ட்ராவல் போங்க, போகும்போது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உங்களே அறியாமல் சொக்கிடும், சரியா? அதில் ஒரு ஆனந்தம் இருக்கும். நீங்கள் படுத்துட்டு தூங்குறத விட அந்த பஸ்ஸில் தூங்குறதுல பெரிய ஆனந்தம் இருக்கும், சரியா? நம்ம அதுக்காகவே சில நேரம் எதை சூஸ் பண்ணோம்னா பஸ்லேயே போவோம், அப்படி சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது அதில் போனால் தான் கிடைக்கும். ட்ரெயினில் போனாலும் நம்ம படுத்துட்டு தூங்குவோம், பஸ்ஸில் போனோம்னா அந்த சுகம் கிடைக்கும்னு சொல்லி. காரில் போனாலும் கிடைக்கும். காரில் பின்னாடி உட்காந்துட்டு போனோம்னா, அப்படியே பக்கத்தில் உட்காந்து போனோம்னா நம்மளும் தூக்கி டிரைவரையும் தூங்க வச்சிடும், அதுவும் நடக்கும். அதனால் அது சுகம் வந்து தூக்கம் வந்து பெரிய சுகம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஏன் சுகம்னா அதுதான் சித்தத்தை. தூங்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பயிற்சி நடக்குது, முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த பயிற்சியை பண்ணுறோம். அப்போ அது சுகம் தான், இல்லைன்னு இல்லையே. தூங்கி எழுந்திரிச்சா ரீஃப்ரெஷ் ஆகணும்னா அது பெரிய சுகம். உட்காந்து சித்தவித்தியை பண்ணி அதனால் ரீஃப்ரெஷ் ஆகணும்னா அதுவும் பெரிய சுகம், ஒரு ஆனந்தம் கிடைக்குது நமக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது பண்ணிட்டோம்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சுகம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்காக வாழ்நாள் பூரா தூங்கியே கழிச்சிடக்கூடாதுல்ல. அந்த தூக்கத்தை வித்தையால் தான் நம்ம அகற்றணும். அதுக்கு தான் நிஷ்டை. அந்த தூக்கத்தை நம்ம அகற்றுறதுக்கு தான் நிஷ்டை. ஏன்னா நம்ம ஜீவசமாகி தானே போகிறோம். அப்புறம் நிஷ்டையை சரியாக பழகலைன்னா அங்கே தூக்கம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை கவனிப்போம்? ஜீவன் போய் ஒடுங்குறதையும் இது பண்ணுறதையும் எப்படி நம்ம கவனிப்போம்? கவனிக்க மாட்டோம், தூக்கத்திலேயே தான் இருக்கும். அது ஒடுங்குற நேரத்தில் நமக்கு உணர்வு இல்லாமல் போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். அந்த விழிப்புணர்வு குறையாமல் இருக்கணும். விழிப்புணர்வு குறையாமல் இருக்கணும். எச்சரிக்கை, அதுக்கு பேர் எச்சரிக்கையோடு இருக்கணும். இன்னைக்கு பண்ணேன், அன்னைக்கு ஐயா வந்தாரு, சொல்லுங்க ஐயா வந்தாரு. இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசம், பண்ணுறான்னு சொல்கிற மாதிரி ஓவரா இன்னைக்கு பண்ணேன். ஒரு சும்மா உடல என்ன வேகமாக பண்ணு, சிறப்பாக பண்ணுன்ற மாதிரி இப்போ இங்கே அனுபவித்து பண்ணணும். இது லயப்பட்டு அனுபவித்து
அந்த மனோலயம் ஆமாம், மனோலயம் அப்படியே ஒருங்கிணைந்து பண்ணணும். இப்போ என்னால் கண்ணு இருந்தால் வச்சு பண்ண முடியல, பண்ண முடியுதுன்னு பண்ணுறோம். யார் பண்ணுறா? இப்போ நான் கண்ணை மேலே வச்சா கொஞ்ச நேரத்தில் தலைவலி வருது. உங்களுக்கு ஆமாம், அதனால் கண்ணை முடிச்சு பண்ணுறேன். அதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா தலைவலி வலிச்சு தான் டக்குன்னு கண்ணை முடிச்சு பண்ணுறேன். சாமி பாஸ் பண்ணிக்கலாம். அதை சொல்லிட்டேங்க, குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு, பெண்களுக்கு சாமி வந்து விதிவிலக்கு வச்சுருக்காரு. அவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு, அதனால தான் நான் உங்களெல்லாம் கவனிக்கிறதே இருக்கு. அது அவர் வேலை, நம்ம வேலை இருக்குது. இவங்களுக்கெல்லாம் சொல்கிறோம்னா உடம்புக்கு வடகரைக்கு போகும்போது வடகரையிலேயே நிறைய பேர் வந்து கண்ணு முடிக்கிட்டு பண்ணாங்க. அதுதான். இப்போ அது என்னென்னா, காலங்கள் மாற மாற ஒவ்வொன்றும் மாற்றமாயிட்டே வரும். ஆனால் சாமி சொல்லியிருக்காரு, எந்த சக்கரவர்த்தி வந்தாலும் என் சித்த வித்தையை வந்து எவனாலே மாற்ற முடியாதுன்னு இருக்காரு. சித்த வித்தை மாறாது, நீங்கள் கண்ணை மூடிட்டு பண்ணாலும் பயிற்சிக்கு தான் பண்ணி ஆகணும். ஆனால் முறைகள் எப்படி மாறுதுன்னா, அனுபவத்தில் இருந்த ஆட்கள் பூராமே சமாதி ஆகிட்டே வராங்க. சாமி காலத்தில் வித்தை வாங்கினவங்கலேருந்து நிறைய பேர் இன்றைக்கி எல்லா பேரும் சமாதி ஆகிட்டே வராங்க, ஜீவ சமாதி ஆகிட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கடைசியாக கிருஷ்ணாராம் அவர் சாமி கூட இருந்தவர், மதுரைக்கு வரும்போது போகும்போது சாமியை நிறைய பார்த்தவர், சந்தித்தார். இப்போ அவரும் சமாதி ஆகிட்டார் சாமி கூட இருந்து. இனி சாமி கூட இருந்தவங்க யார் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது, யாராவது சொன்னால் தான் நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் சாமி கூடயே இருந்து பயிற்சியும் பண்ணியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அதனால அவங்க அதை ஸ்ட்ரிக்டாக வந்து வித்தை வாங்கினவங்களையும் அதன் பிரகாரம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நேரடி. ஆமாம். இப்போது வர்றதுக்கு பூராமே அவங்க இஷ்டத்துக்கு வித்தையை மட்டும் இது பண்ணிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நோக்கத்துக்கு பண்ணுறாங்க. அதை வந்து தட்டி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தவர் நம்ம செல்வம் ஐயா. ஏன் அவரோட எல்லாராலையும் ட்ராவல் பண்ண முடியலன்னா, ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அசையக்கூடாதுன்னா அசையக்கூடாது, அசையாமல் தான் நீ ஜெபம் பண்ணணும். நிஷ்டையில் துளி கூட அசையக்கூடாது. ஆமாம், அதான் நிஷ்டையில் அசையக்கூடாது. அப்படி ஏதாவது நம்ம ஜபத்துல இருக்கும்போது கால் மறுத்து போகுது. கரெக்டாக அந்த நேரத்தில் நிஷ்டை சொல்லும் போது அந்த நேரத்தில் ரொம்ப இருக்காது. நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிஷ்டை சொல்லும்போது காலை மாற்றிக்கங்க. மாற்றினாலும் மாதிரி இன்னும் ஜாஸ்தி ஆகுது. மறந்துடுது. கால் மாற்றினா கூட அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் நெக்ஸ்ட் செகண்ட் அப்படியே ஜிவு குத்த ஆரம்பிச்சிருது. பழக்கத்துக்கு வரணும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு நான் நிஷ்டைன்னு சொன்ன உடனே மனம் டக்குன்னு இங்கே வலிக்கு ஓடி வந்துடுது. அதுதான் கண்ணை அகற்றாமல் நம்ம மனம் மேலேயே நிற்கும். மனம் மேலேயே நின்னா வலி தெரியாது. அதுதான் சூட்சமாகல, வேற ஒன்றுமே கிடையாது. அது கரெக்டாக பிடிச்சிருக்காரு. அது வலிக்கிறதோட அதிகமாக வலிக்கும். நீங்கள் இப்போ நான் உட்காடுறேன், அசைகிறது இல்லை. ஏன் அசைய மாட்டேங்கிறேன்? ஏன்னா நான் மேலே கொண்டு போயிட்டேன்னா அங்கே போய் கட்டி போட்டுறேன், அவ்வளோதான். நீ அசையவே கூடாது, அவ்வளோதான் அப்படின்ட்டு கட்டி போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கோம். உங்களுக்காக நிச்சய சொல்லணுன்றதுக்காக திரும்ப கீழே இறங்கலாம், அப்புறம் திரும்ப மாறி வரலாம். அப்போ உங்களுக்கு கால் மறுத்து போவாங்க. எல்லாமே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும். எனக்கு பழக்கப்பட்டுருச்சு, எனக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு. எனக்கு அதாவது உங்களை மாதிரி தான் எனக்கு ரத்த ஓட்டம் ஓடுது. ஒரு 5 நிமிஷம் தந்தமாக அப்படி சம்மணங்கால் போட்டு உட்காந்துருந்தாங்க, இப்போ முடியல, இப்போ திரும்ப இப்படி இந்த இது போட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா தெரியுது அவங்களுக்கு இந்த சர்க்குலேட் வந்து தடைப்படுது அப்படின்றது தெரியுது. அது மாதிரி ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க ஏன் மாற்றுறாங்க, மனம் வேலை செஞ்சுட்டு அதனால் காலம் மாற்றிட்டாங்க, சரியா? ஆனால் ஜபத்தில் அப்படி கிடையாது. தவம் பண்ணும்போது மனம் மேலேயே ஒடுங்கி நிற்கும்போது, கண் நல்லா கேட்டுக்குங்க, கண் 2 இறங்காமல் இருந்தால் மனம் வந்து இதில் இறங்காது. மேலேயே கவனிச்சுட்டு, கவனம் எங்கே இருக்கோ அங்கே மனம் ஓடி வந்துடும். உங்களுடைய கவனம் எங்கே இருக்கோ மனம் அங்கே ஓடி வந்துடும். இப்போ மனம் அங்கே வந்த உடனே இப்போ நமக்கு வித்தை மட்டும்தான் போயிட்டே இருக்கும், சித்த வித்தை மட்டும்தான் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம. அப்போ இந்த சித்த வித்தை பண்ணும்போது கவனம் ஒரே இடத்துல, மனம் ஒரே இடத்துல பயிற்சி மட்டும் நடந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த கவனமும் மனமும் ஒன்று சேரும். இந்த கவனமும் மனமும் ஒன்று சேரும்போது தான் லயம்னு சொல்லி ஒரு இடம் வரும். மனம் மட்டும் லயம் கொடுக்காது, கவனமும் மனமும் ஒன்று சேரும்போது லயம் வரும். அந்த லயம் வரும்போது தான் சில மாற்றங்கள் நடக்கும் நமக்கு உள்ள. நமக்கு ஒரு சுகம், ஒரு ஆனந்தம், அதெல்லாம் அதுதான் அந்த லயம் வரும்போது. அந்த லயத்தோடய நம்ம அப்படியே பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் உண்மையாலுமே எப்போ தெரியுமா பயிற்சி பண்ணுவீங்க? இந்த லயம் வந்த உடனே அந்த அடுத்த நொடியில் பயிற்சி ஸ்டார்ட் ஆகும். ஒரு பயிற்சி வரும், அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய உண்மையான பயிற்சி. இப்போ பூரா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த லயத்துக்கு போகிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ன பண்ணுறீங்க? கவனத்தையும் மனதையும் ஒன்று சேர்க்குற பயிற்சி இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. கவனத்தையும் மனதையும் ஒன்று சேர்த்தீங்கன்னா அது லயமாக மாறும்.
அது லயமாக மாறி அடுத்த செகண்ட் பண்ணக்கூடிய சித்த வித்தை தான் வித்தை.